ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தக் லைஃப் படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேட்டர்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா இடங்களிலும் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸுங்க. நீங்கள் வந்து ஒட்டுமொத்த டெக்னிக்கலையும் சும்மா உள்ளே வச்சு கமல் சார் வந்து பார்சல் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் வந்து பயங்கரமாக மிரண்டு போயிருக்காங்க. ஸோ தேட்டருக்கு வரவங்களாம் வந்து என்னடா அது ஃபுல்லாக ஷாட் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து மேலே ஒரு ஷாட்டு, ஃபஸ்ட்டு ஷாட்டு மேலே ஒரு கார் மட்டும் கீழே அப்படியே தனியாக போகும். அது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கு பாருங்கள். அந்த லென்ஸ் பயன்படுத்துறது தெரியுது அவங்களுக்கு. எப்பயுமே அந்தளவுக்குலாம் எடுக்க முடியாதுங்க. நேச்சுரல் ஷாட், அது சிஜிலாம் கிடையாது. பக்கா ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஜூம் பண்ணி அந்த லென்ஸ் போட்டு எடுத்துருக்கானுங்க. எப்படிப்பட்ட ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹெலிகாப்டர் வர ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த லென்ஸ் வந்து ராஜமௌழி அவர்கள் வந்து அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும்ல. மிரண்டு விட்டாராம், என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு உலக நாயகன் அப்படின்றத தாண்டி விண்வெளி நாயகன் தான். அப்புறம் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து இறந்தார்ல, அப்போ அவர் வந்து கமல் சார் வந்து யூஎஸில் இருந்தாலும் யூஎஸ்லேருந்து ஃபோன் போட்டு அவங்க குடும்பத்துக்கு பேசி, நான் அடுத்து நேரில் வரும்போது உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறேன், ₹1 செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் நான் வந்து அவருக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பண்ணியிருக்காரு, நான் செய்யணும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரோட பையன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கண்டிப்பாக நான் சினிமா வாய்ப்பு வந்து வாங்கி தரேன், ஸோ அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி ராசி அழகப்பன் அவர்கள் பத்திரிகையாளர் வந்து பேசியிருக்காரு. ரொம்ப நெகிழ்ந்து போனேன் நான். உலக நாயகண்டா அப்படின்ற மாதிரி. அடுத்து புறநானூறு சுதா கங்கோர் அடுத்து வந்து அந்த படம் பண்ண போகிறாங்க சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து. இதில் ஒரு கேமியோ வில்லன் ரோல் மாதிரி கமல் சாருக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது வந்து இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கு போல தெரியுது. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து அமரன் நடிச்சதுனால இம்ப்ரெஸ் ஆகிட்டு கமல் சார் வந்து மேபி அந்த கதையை கேட்டு பிடித்திருந்தால் பண்ணுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிவின் பாலியும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு போல். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட்டு இப்போ பெரிய படமாக வந்து அடுத்த சிவகார்த்திகேயன் அடுத்த லெவலுக்கு அவருடைய ரேஞ்ச் வந்து போகிறதுக்கான காரணம் வந்து அமரனுடைய படம் தான். அமரன் 200 கோடியை தொற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, எங்கள் பட்டாண்டா டே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்காங்கல்ல, எல்லா படத்தையும் ஏன் சூப்பர் ஸ்டார் நான்டா சூப்பர் ஸ்டார் நான்டா அப்படின்ற மாதிரி பேசினே இருக்கானுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு தெரியுமா? நீங்கள் ஷாக்கிங்காக பார்ப்பீங்க. என்னுடைய தம்ப்நெயிலில் லெஃப்ட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள். இளமை ஊஞ்சல் அடைகிறது படத்துடைய போஸ்டர், அதில் சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யாரை மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ கமல் சார் தான் மொதல் சூப்பர் ஸ்டார். அது வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கின பிச்சை தான் ரஜினி வந்து இப்போ யூஸ் பண்ணி பின்னாடி போட்டிருக்க அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, இந்தியன் 2 கூலியா பார்த்தியா? இந்தியன் 2 முடிஞ்சா தக் லைஃப்பில் வந்தாண்டா நீங்கள் மோதல்ன்றீங்கன்னா இருங்கடா. இந்தியன் 2 2 நாள் நல்ல கலெக்ஷன் தான். 3ஆவது நாள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் போயிடுச்சு படம். உங்கள் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிச்சா இல்லையானே தெரில. படம் ஒரு 2 நாள் எதுவும் பேச்சு இருந்துச்சு, அதுக்கடுத்து சுத்தமாக இல்லை. இந்தியன் 2 அளவு கூட அந்த தாக்கம் யாருக்காவது வேட்டையன் வந்து தெரியுமா, இந்தியன் 2 வந்து தெரியுமான்னு கேளுங்களேன். வெளியே போய் நிறைய பேருக்கு இந்தியன் 2 வந்தது தான் தெரியும். வேட்டையன் உங்கள் படம் வந்துச்சான்றாங்க. அதுவும் ஹிந்திலாம் மரணாடி வேட்டையன்லாம். அமிதாப் பச்சன் இருந்தே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன லெவலுக்கு இவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, ரஜினியோடைய ஸ்டார் வேல்யூ என்னன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சும்மா வந்து கமல் சார் குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ தக் லைஃப்பில் பார்ப்பீங்கல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து இந்த ராதா ரவி கமல் சார் மேட்ருங்க. என்றைக்கோ மேடையில் பேசுனதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, சூப்பர் ஸ்டார் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு மட்டும் கமல்னு சொல்கிறீங்க, கேட்டது கமல் சார் உண்மை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எதுக்கு சொன்னார் அப்படின்னா, பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேசாமல் இருங்க, பேசுனீங்கன்னா 2 சமதளமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அவர் வந்து என்னை ஏன் கமல் நீ கூப்பிடலங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒன்று அட்ரஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா அட்ரஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. அப்படிங்கிறத ராதாரவி அடுத்த இன்டர்வியூ தான் கன்ஃபார்ம் பண்ணார். அது வரைக்கும் நீ வந்து அவரை கூப்பிட்ற, என்ன நீ ஏன் கூப்பிடல அப்படின்னு தானே சொன்னார். அப்படி கிடையாது. பட்டங்கள் அப்படிங்கிறது முதல் திறக்கணும். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமாக எல்லாத்துக்கும் சபனாக விரதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இதுலேருந்து தப்பு இருக்குது சொல்லுங்கள். சும்மா வந்துக்கிட்டு ராதாரவி சொன்னார், அவன் சொன்னான், இவன் சொன்னான்லாம் வந்து விட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து வேட்டையன் தக் லைஃப் யார் வின்னர் கம்ப்ளீட்டாக அடித்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் எங்கேயோ போயிடுச்சு டீசர் வியூ. ஸோ இதுலேருந்தே தெரியும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அது கமலஹாசன் தான்டான்னு சொல்லும். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.